பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மற்றும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். பாருங்க, உண்மை, அவருடைய உண்மை, தேவனுடைய உண்மை. கடினமான சூழ்நிலைகள்ல ஒருவேளை அவருடைய உண்மை மாறி போகுமோ? நம்ம கடினமான காரியங்களை கடந்து வரும் பொழுது அவருடைய உண்மை மாறி போகுமோ? பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. கஷ்டமான சூழ்நிலை, நிந்திக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, கல்லறி வாங்குற சூழ்நிலை, காரி துப்பப்படுகிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில அவருடைய உண்மை மாறுமா? மாறாது பிரியமானவர்களே, மாறாது. சாலமோனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் எவ்வளவோ தேவனை விட்டு தூரம் போக நேரிட்டது. அந்நிய ஸ்திரீகளோட சம்பந்தம் கலந்து தேவனாகிய கர்த்தரை தன் தகப்பனார போல அவர் பின்பற்ற கூடாமல் போயிற்று. ஆனாலும் கூட தாவீதுக்கு பண்ண அந்த உடன்படிக்கையில அவர் தலைமுறை தலைமுறையாய் உண்மையாய் இருந்தார். அவருடைய உண்மை மாறாத உண்மைங்க. அவருடைய உண்மையில பிசிறு கிடையாது. அது சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் மாறாது. தலைமுறை தலைமுறையாய் நிலை நிற்கிற உண்மை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் ஒருவேளை நீங்க கடினமான சூழ்நிலை கடந்து வரும் பொழுது அவருடைய உண்மை மாறி போகுமோன்னு கவலையோடு இருக்கீங்களா? மாறாது பிரியமானவர்களே. ஒருவேளை உங்க பெற்றோருக்கு அவர் கொடுத்த உடன்படிக்கையில நீங்க கொஞ்சம் குறைவாய் அவரோடு இடைப்படுறதுனால அது மாறி போகும்னு நினைக்கிறீங்களா? உடன்படிக்கையில உண்மை உள்ளவர் மாறவே மாட்டார், மாறவே மாட்டார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் மாறாதவராய் வெளிப்படுவார். உண்மையில் மாறாதவர் நம்முடைய தேவன். ஆதலால் நமக்கு கவலை இல்லைங்க. உண்மையுள்ளவரை நம்ம ஆராதிக்கிறோம். சந்தோஷமா இருப்போமா பிரியமானவர்களே? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகர், ஆவியான அன்பு தெய்வம், அப்பா, கடினமான சூழ்நிலைகள்ல கூட நீங்க உண்மை உள்ளவங்கப்பா. மாத்திரம் அல்ல, தலைமுறை தலைமுறையாய் உங்களுடைய உண்மைய எங்க வாழ்க்கையில நாங்க பார்க்க முடியும். நாதா, உண்மையுள்ள தெய்வம், உங்களை நாங்க தெய்வமாய் கொண்டதுல பெருமிதம் அடைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.